என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி திரு கோப்பண்ணா, ஒரு சட்டப்பேரவையை ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி விலகும் போது, பதவி விலகும் போது, எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமையில கட்சி தாவறதுக்கு ஆட்கள் வெளிப்படையாக அறிவிப்பு செய்யாத ஒரு நிலைமையில ஒரு பேரவையை கலைக்காம காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்ற பேர்ல வச்சிருக்கிறதே, என்றைக்காவது ஒரு நாள் இவங்க மனம் மாறி குதிரை பேரத்தில் ஈடுபடுவாங்க அல்லது அதுக்கு உடன்படுவாங்க, சில எம்எல்ஏக்கள் கட்சி மாறதுக்கு உடன்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனுக்கு கொடுக்கறதுக்காகவே கால அவகாசத்தை தர்றாங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்ல அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை அவங்களுக்கு, அதாவது இருக்கிறதுல அதிக பெரும்பான்மை உள்ள கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அந்த தீர்ப்பு வந்து காங்கிரஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி மறுத்ததுனால ஆம் ஆத்மி 32 எண்ணிக்கை இருக்கிற பாஜக வந்து மறுத்து விட்டது. அடுத்த எண்ணிக்கையில் இருக்கிற ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி ஆதரித்த காரணத்தினாலே ஆட்சி அமைத்தது. அது வந்து 49 நாட்கள்ல ஏதோ பிரச்சனை அடிப்படையில் அவர் விலகிவிட்டார் பதவி விட்டு. திரும்ப அந்த நேரத்தில் ஒரு உடனடியாக தேர்தலை நடத்துகிற ஒரு அணுகுமுறையை ஒரு மத்திய அரசு கையாள முடியாது. ஏன்னா அது சஸ்பெண்டட் அனிமேஷன் வைத்து மறுபடியும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிற எண்ணிக்கை எனக்கு இல்ல ஒரு தெளிவா கேட்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சரா இருந்தாரு, சரி, மறுபடியும் நாடாளுமன்ற காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் பொதுவான ஒரு கேள்விதான் அது. இப்ப நீங்க வந்து பிஜேபிக்கு 31, ஆமா, அந்த இன்னொரு கூட்டணி கட்சி அகாலிகளோட சேர்த்தா 32, இவங்களுக்கு 28, காங்கிரஸ்க்கு 8, மீதி சுயேட்சைகள்ன்றவங்களும் பெருசா இல்ல. ஏதாவது ஒரு கட்சியில ஆளை உடைச்சா மட்டும்தான், அந்த கட்சியில இருந்து விலகி யாராவது வந்து ஆதரிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும்ன்ற நிலைமை இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மீண்டும் அங்க ஒரு ஆட்சி அமையணும்ன்ற நோக்கத்துல மறுபடியும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க முனைந்தால் காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்து நோக்கம் என்ன தெரியுமா சார்? அதை ஆம் ஆத்மி செய்வதற்கு இடமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதே தவிர, இன்றைக்கு 5 மாதத்திற்கு இந்த ஆட்சி வந்த பிறகு தேர்தல் நடத்த வேண்டியதுதானே. என்ன இவர்களுக்கு எனக்கு என்ற சந்தேகமே வந்து நீங்க காத்திருக்க வைக்கிறது அப்படின்ற ஒன்று எங்களுக்கு என்ன ஆட்சி அமைக்கணும்னா ஒண்ணு பாஜக அமைக்கணும், ஒண்ணு ஆம் ஆத்மி அமைக்கணும். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முடியாது, எண்ணிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது சஸ்பெண்டட் அனிமேஷன் வச்சது ஏதோ நாங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதற்காக அது காரணம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆட்சி அமைக்கணும் தப்புதான், எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன தேர்தல் தான் அறிவிச்சிருக்கணும், தேர்தலுக்கு தான் போயிருக்கணும். உடனே குறுகிய காலத்துல மீண்டும் தேர்தல் போறதா எப்படிங்கிற கேள்விகள் அர்த்தமே கிடையாது. தேர்தல் தான் போயிருக்கணும். அவங்க செய்யாத காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உடனடியா அடுத்து மாநிலங்களவை தேர்தல் வரப்போகுது, லோக்சபா தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு முன்னால டெல்லியில திரும்பி தேர்தல் வச்சா இந்த 8 எம்எல்ஏவும் இவங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க இன்னும் மிகப்பெரிய அடி வந்து லோக்சபால வரும். அதனால அந்த 8 எம்எல்ஏ இருக்கிற போது அங்க திரும்ப தேர்தல் போக வேண்டாம்னு தங்களை மேலும் பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது அனைத்து இந்திய அளவிலான மாநிலங்களவை தேர்தலுக்கு பயந்து கொண்டுதான் அவர்களை சஸ்பெண்ட் அனிமேஷன் வச்சாங்க. ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு காங்கிரஸ் எவ்வளவு முனைப்போடு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொம்மை கேஸ் நான் சொல்றேன், இருங்க, நான் சொல்றேன் என்னன்னு உங்களோட அக்கறை எப்படி தெரியும், உங்க அக்கறை எப்படி நான் சொல்றேன். ஜனநாயகத்தை நீங்களும் செஞ்சுட்டு நீங்க என்ன பேச அலோ பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன், அப்புறம் அவர் கவுண்டர் பண்ணட்டும். 1994 பொம்மை வழக்குன்னு ஒண்ணு வரலன்னா இவங்க இன்னும் கழிச்சிட்டு இருப்பாங்க. 90 முறை காங்கிரஸ் கட்சி சார், கொஞ்சம் இருங்க சார், ஜனதா அரசு கழிக்கலையா? 90 முறை காங்கிரஸ் கட்சி ஜனதா அரசு கழிச்சதே. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது மாநிலங்களை 90 முறை கலத்த பெருமை இவங்களுக்கு. 94 இருங்க சார், 94 பொம்மை 77 ஜனதா அரசு கலைத்ததா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. 94 பொம்மை கேஸ் வரலன்னா செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க 100 போட்டு. அது மாத்திரம் இல்லங்க, கவர்மெண்ட்ல வந்து மெஜாரிட்டி இல்லன்னு சொன்னா இவர் என்னமோ இப்ப மெஜாரிட்டி இல்ல, ஒரு மாற்று ஆட்சிக்காக நாங்கள் பாடுபட்டோம்லாம் சொல்றாரு. மெஜாரிட்டி இல்லன்னு கலைச்சது 27 தடவை சுதந்திரம் பெற்ற பிறகு 27 ஆட்சிகளை கலைத்தவர் காங்கிரஸ் கட்சி. டெல்லிக்கு வந்துருங்க, நான் டெல்லிக்கு தான் வரேன். இப்ப கூட பிஃபோர் எலெக்ஷன் இவங்க என்ன கணக்கு போட்டாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி வராம போயிடும், நாம திருப்பி ஏதோ காரணத்தால வந்துருவோம்னு ஒரு நப்பாசை இருந்திருக்கலாம்.
அதனாலதான் பார்லிமெண்ட்ல ரெக்கார்டட் இதுல ராஜ்யசபால ரெக்கார்ட் இருக்கு இவருடைய. அந்த ரெக்கார்ட் தான் நான் கேக்குறேன். அவங்க செய்த அதே நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நான் கேட்டது அவங்க செய்த 6 மாதம் தான் சட்டமா நீங்க வந்து அது மாதிரி வைத்திருக்க முடியும், அதை ஏன் நீட்டிக்க செஞ்சீங்கன்னு கேக்குறேன். நான் அதான் சொல்ல வரேன். லெப்டினன்ட் கவர்னர் ஒரு மனுவை போட்டாரு. இப்ப லெப்டினன்ட் கவர்னர் சிங்கிள் பார்ட்டி வரேன்றாரு. இன்னைக்கு வெங்கையா நாயுடு பிப்ரவரி மாசம் 2014 ராஜ்யசபால என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இல்லை. வெங்கையா நாயுடு நாங்களா மாத்திருக்கோம். தேர்தல் நடத்த எந்த முயற்சியும் ஏன் எடுக்கவில்லை? என்னங்க இது? நீங்க பாருங்க, இன்னொரு கேள்வி 5 மாசம் இல்ல பானுகம்ஸ் உங்கள்ட்ட கேட்கணும். இவர் சொல்றது மாதிரி வெங்கையா நாயுடு இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்க வந்து தேர்தலை சந்திக்க அஞ்சமில்லைன்னு. ஆனா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களா இருக்கக்கூடியவங்க சதீஷ் உபாத்யாயா சரியான நேரத்துல சரியான தகவலை நாங்க பரிசீலிப்போம்னு சொல்லி தேர்தலுக்கு போகாம ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை வந்து டெல்லி மாநில பிஜேபி அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பினாங்க அப்படின்ற செய்தியும் ஊடகங்கள்ல வந்தது. இதுல எது சரி? பிஜேபிக்கு இரட்டை நிலை இல்ல, ஒரே நிலைப்பாடு தான், வெங்கையா நாயுடு சொல்றதுதான் அவங்க ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, பிஜேபியில ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அதை ஒதுக்கிடுவோம். ஆனா நீங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி ஒண்ணு கேட்டீங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது ஏன் ஏற்படுதுன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஏற்படுது. ஆனா இதற்காக நாம ரீஎலெக்ஷன் போனோம்னு வச்சுக்கோங்க, அதுலயும் இதே மாதிரி ஒரு மேண்டேட் கிடைச்சதுன்னா அப்ப என்ன செய்வோம்? யாரை ஆதரிப்பார்கள்? அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சினாரியோ. ஹைபோதெட்டிக்கல் இல்ல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் டெல்லி வந்து அப்ப என்ன செய்யலாம்னா, என்ன மாதிரியான ஒரு இதுல நம்ம போலாம்னா, ஹார்ஸ் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா எல்லோரும் கட்சி நலனை விட்டுட்டு தேர்தல் மக்கள் பிரதிநிதியாக ஆன பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை இஷ்யூ பேஸ்டாக ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு அவசியத்தை நாம முன்வைக்கணும். அது இல்லாம ஹார்ஸ் ட்ரேடிங் பேசி ஒவ்வொரு தடவையும் ரீ எலெக்ஷனுக்கு போகுவது என்பது மக்கள் வரி பணத்தை வீணாக்குவது. ரெண்டாவது இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள், அதை வந்து நாம எல்லா கட்சிகளும் கொடுத்த மேண்டேட் ஒரு தடவை கொடுத்தது 5 வருஷத்துக்கு, அதுக்குள்ள நீங்க இஷ்யூ பேஸ்டா ஒரு கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கறது. காங்கிரஸ் ஆம் ஆத்மி 3 பேரும் காமன் மினிமம் ப்ரோகிராம் ஒன்னு வர்க் பண்ணிட்டு 3 பேரும் சேர்ந்து டெல்லியில ஆட்சி நடத்திக்கலாம்ன்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கு கற்பனை. நம்ம இந்திய சூழல்ல அது இன்னைக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்ல. மரியாதைக்குரிய திரு ஞானி அவர்கள் பேசும்போது அதை நான் இந்த பிரேக்ல சொல்ல இந்த இவங்க சொன்னதனுடைய நீட்சியாக சிலதை பேசலாம், பிறகு நம்ம தொடர்ந்து. ஆம் ஆத்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, பிஜேபி பயப்படுது அப்படின்னு சொன்னார் எலெக்ஷன் வச்சா. மரியாதைக்குரிய ஞானி அவர்களோட பேஸ்புக்ல போட்டிருந்தார், நான் கட்சி என்னுடைய உடல்நிலை சரியில்லை, கட்சியினுடைய உடல்நிலை சரியில்லைனாலும் கட்சி விட்டு வெளில வரேன். கட்சியினுடைய உடல்நிலையை பத்தி அந்த கட்சியில இருந்து தெளிவாக புரிந்திருக்கிறார் அவர். அதுக்கு உடம்பு சரியில்லை அந்த கட்சிக்கு, ஆனா ஆட்சிக்கு வந்துடும் பிஜேபி பயப்படுதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அவர் கோட் பண்றாரு. என்ன அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்? நான் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து விலகின போது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா, நான் தமிழ்நாட்டில் தான் ஆம் ஆத்மி கட்சியில பொறுப்புல இருந்தேன், போய் தேர்தலை போட்டிட்டேன். தமிழ்நாட்டில் கட்சியோட உடல்நிலை சரியில்லை என்கிறது என்னுடைய கருத்தங்க. அது அனைத்து இந்திய அளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கான தேவை தொடர்ந்து சமூகத்தில் நல்லா இருந்தா ஹரியானால மகாராஷ்டிரா போட்டி போட்டுருக்கலாம். இல்ல அதுக்கு இப்படிதான் உடம்பு சரியில்லை, இங்க போட்டியிட வேணாங்கிறது ஒவ்வொரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. அது நீங்க கூட தான் இப்ப வந்து கலைக்க வேண்டுமா கலைக்க வேண்டாமாங்கிறது மாத்தி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வெங்கையா நாயுடு சொல்றது போல கடந்த பிப்ரவரியிலும் அதே நிலைப்பாடு தான், இப்போதும் அதே நிலைப்பாடு தானா? ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ராகவன் அவங்க கட்சி தலைமைக்கு தொடர்பு கொண்டு இந்த தகவலை சொல்ல நாளைக்கே செஞ்சுட்டாருன்னா பிரச்சனை ரொம்ப சுலபமா தீர்ந்துடும். இல்ல உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்திருக்காருன்னு. இதை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா நாங்க அப்படி செய்ய விரும்பல. அதனால ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாலும் நீங்கள் எங்களை அழைக்க தேவையில்லை, நாங்கள் தேர்தல் வருவதுதான் விரும்புகிறோம் அதிகாரப்பூர்வமா இவங்க ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்க வேண்டியதானே. அந்த கருத்தை மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அரசாங்கம் அங்கு தேர்தலை தான் நடத்த விரும்புகிறதுன்னு மத்திய அரசாங்கம் கோர்ட்லயே சொல்லலாமே, அப்படி கோர்ட்ல சொல்ல மாதிரி தெரியலையன்றதான் ஒரு கேள்வி. கட்சி சொல்லட்டுமே. இல்ல சொல்லலையே. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இதை சொல்றார் பிஜேபி சார்பா. நான் என்ன சொல்றேன், என்ன பிரசிடென்ட் என்ன சொல்ல போறாருன்னு பாக்கலாமே. நாங்களே இப்பவே நீங்களே ஒரு இன்ஃபர் பண்ணிட்டு இப்படித்தான் இருக்கும் நம்பணும். நீங்க சொல்றது நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறேன். இல்ல விராகவன், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறேன். இன்றைக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்றாங்க, நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம், தேர்தலை பற்றி அச்சம் இல்லை, நாங்க குதிரை பேரத்தில் ஈடுபட மாட்டோம்னு. அந்த கருத்துல உங்களுக்கு உறுதிப்பாடு இருக்குமானால் நீங்க வந்து மீண்டும் தேர்தலுக்கு நாங்க தயார், ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்ற கருத்தை, ஆட்சியை கலைங்கன்னு கேஸ் அங்க நடக்கிறப்ப உச்சநீதிமன்றத்தில் சொல்லி இருக்கணும் இல்லையா? அரசாங்கம் சொல்லுவது வரை கட்சி சொல்லுவது வரை. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லா கமிஷன் அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் தெளிவா இருக்கு. ஆல்டர்னேட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், வரட்டும், வாய்ப்பு கொடுக்கட்டும், நாங்கள் சொல்லுகின்றோம். நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் அவசரப்படுறீங்கன்னு தான் கேக்குறேன். ஆல்டர்னேட் கவர்மெண்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்ததுதான் ஆல்டர்னேட் சாய்ஸ்.
முதல் ஆளும் கட்சி முதல் கட்சியாக இருந்த கட்சிக்கு பிஜேபி கொடுத்து பிஜேபி அவங்க மறுத்த நிலையில இரண்டாவது கட்சி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் உங்களுக்கு என்ன அம்பிகுட்டி இருக்குன்னா, பிப்ரவரியில என்ன சொன்னோமோ இன்னைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். கவர்னர் எங்களை இன்னும் கூப்பிடல, கூப்பிடும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுக்கிறோன்னு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். உச்சநீதிமன்றத்துல துணைநிலை ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பிஜேபி ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறோம் சொல்றாங்க. அது அரசனுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் துணைநிலை ஆளுநரோ வழக்கறிஞரோ அப்படி ஒரு நிலை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆக எல்லா முயற்சிகளையும் எடுத்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதற்கு எதிராக இன்றைக்கு கடுமையான ஒரு நிலை எடுத்த பிறகு பின்வாங்கி கொண்டு இன்னைக்கு ஆட்சி அமைக்க மாட்டோம்னு ஒரு புதிய வேடம் தரிக்கிறார். சமீப காலமா பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து கடுமையான தாக்குதல்கள், மிகப்பெரிய அவமானகரமான ஒரு சூழ்நிலையை பாஜக சந்தித்து என்ன அவமானம்? இந்த நாட்டுடைய பிரதமர் அபிடவிட் தாக்கல் பண்ணுற வார்த்தையில நான் நம்ப மாட்டேன்னு கருப்பு பண விவகாரத்துல அவமானப்பட்டு நிக்கிறது பாஜக அரசு தான். எவ்வளவு பெரிய அவமானம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அபிடவிட் தாக்கல் பண்ண, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் பிரதமரை சொல்லிச்சு. அவருடைய வார்த்தையை நம்ப மாட்டேன்னு சொன்ன இந்த நாம் வாழ்கிற காலத்திலேயே இந்த கருப்பு பணத்தை பற்றி இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இவர்களை விசாரிக்க கூடாது, எந்த முடிவும் எடுக்க கூடாது, எல்லாவற்றையும் எங்களிடம் கொடுத்து விடுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம், நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் இழந்து நிற்கிறது. நான் சொன்னது பதில் சொல்ல மாட்டார். அன்பிரசிடென்ட் இந்தியன் ஹிஸ்டரியிலே பிரைம் மினிஸ்டர் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் மீது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு விழுந்த அவமானத்தை துடைப்பதற்கு என்ன வழி சொல்லுங்க. கருப்பு பண விவகாரம் என்பது வேறொரு விவாதம், அது இன்னொரு நாள்ல விரிவா பேசலாம். இன்னைக்குதான் அந்த சுட சுட உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சமிட்டி ஐடியா கொடுத்திருக்குது. இன்னும் நீங்க முடிக்கல, உங்களை திட்டிட்டு உங்களால கருப்பு பணத்தையே ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வேறொரு தலைப்பு. ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா தான் நான் பாக்குறேன். ஒரு கவர்மெண்ட் வந்து அரசு வந்து ட்ரீட்டி போடும்போது தலைப்பை வந்து வேற கருப்பு பணத்தை நோக்கி அழைத்து செல்றதுல நீங்களும் துணை தேர்தலை பத்தி பேசுறோம்ல, கருப்பு பணம் பத்தின பேச்சு வந்தே தீரும். என்ன கருப்பு பணம் தானே விளையாடி நீதிமன்றத்தில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இல்ல. இதுல இன்னொரு கேள்வி, இவங்க பானுகோம் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து. இந்த மாதிரி ஒரு பிராக்சர்டு வெர்டிக்ட், எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மீண்டும் மீண்டும் தேர்தலை நடத்தி கொண்டே இருக்கணுமா? அதற்கு வேற விதமான ஒரு மெக்கானிசத்தை ஏன் கண்டுபிடிக்க கூடாது, ஒரு முயற்சி பண்ண கூடாதுன்னு கேட்கிறது ஒரு லார்ஜர் இஷ்யூ. அது மாதிரியான ஒரு சிந்தனை அவங்க முன்வைக்கிறது நான் முழுக்க ஆதரிக்கிறேன். ஆனா அந்த லார்ஜர் இஷ்யூ நமக்கு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நோக்கி லார்ஜர் இஷ்யூ. அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கோம் உங்களுக்குள்ள, அதுக்கப்புறம் பேரம் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துருங்கப்பான்னு வைக்கிறது அதுக்கு தீர்வு கிடையாது. அது லார்ஜர் இஷ்யூல அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நம்ம எலக்ட்ரல் சிஸ்டத்துல பார்க்கணும். அப்படி வந்தால் என்ன செய்யணும் சிஸ்டம் பார்க்கல. ரைட் டு ரீகால் நாம் காங்கிரஸ் கட்சி வந்து அங்க ஒரு ஆட்சி அமையணுன்றதுக்காக தான் நாங்கள் கடுமையாக எதிர்த்து ஆம் ஆத்மிக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம். ஒரு அரசு அமையற்றணும் நோக்கத்தோடு நாங்க செஞ்சோம். பிஜேபியை வந்து செக் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை எதிர்த்த ஆம் ஆத்மியை நீங்க அன்னைக்கு ஆதரிச்சீங்க. பாஜக ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில நாங்கள் ஆம் ஆத்மியை ஆதரித்தோம். எங்களை கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சியாக நாங்கள் இருந்தால் கூட நாங்கள் வந்து அங்க ஒரு ஆட்சி அமையட்டும், மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கட்டும் சொன்னோம். பிஜேபி அங்க ஆட்சி அமைக்க உடனே முன் வந்திருந்தா அவங்க வந்து தங்களை கடுமையா எடுத்த பிஜேபியை கூட பரவாயில்ல ஆட்சி அமையட்டும் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். அவங்க நாங்க பாஜகவை எந்த நிலையில ஆதரிக்க மாட்டோம். நீங்க வந்து ஹைபோதெட்டிக்கலா சொல்ல வேண்டாம். ஆதரிச்சமே தவிர பாஜகவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்கணும், சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க. அதாவது பிஜேபியை நாங்க எந்த காலமும் ஆதரிக்க மாட்டோம் காங்கிரஸ் சொல்றதும், பிஜேபி காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டோம். இங்க வந்து கட்சி ரீதியான ஆதரவே இங்க பிரச்சனை இல்ல. மக்கள் தேர்ந்தெடுத்து ரெப்ரசன்ட் அந்த இடத்துல இருக்கிறது மக்கள். சொன்னீங்கன்னாலும் நாடாளுமன்றத்துல கடந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லாத தருணங்கள்ல, அதே போல இவங்களுடைய மெஜாரிட்டி இல்லாத ராஜ்யசபால் இருக்கிற நேரங்கள்ல இந்த பொருளாதார சீர்திருத்தம்ன்ற விஷயங்கள் வரும்போது இரண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதுல வந்து அப்படி கிடையாது. காங்கிரஸ் ஆதரிக்கலனோ காங்கிரஸ் முடிவை பிஜேபி ஆதரிக்கலனோ சொல்ல முடியாது. பானு வந்து கட்சி அடிப்படையில் தேர்தல் நடக்குது, தேர்ந்தெடுத்து வந்த பிறகு அவங்க கட்சியை விட்டுட்டு மக்கள் பிரதிநிதியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. மக்கள் எந்த அடிப்படையில் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த கட்சி முன் வச்ச கொள்கை, அந்த கட்சி முன் வச்ச செயல் திட்டம், அந்த அடிப்படையில் தான் அவங்க பிரதிநிதியா தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியை உதறிட்டு அவங்க வேலை பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவு சுயநலம். அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க.
ஆம் ஆத்மி வந்துட்டு போட்ட ஜனநாயகத்தை காப்பாத்துறேன் எடுத்து ஆம் ஆத்மி உங்களை எதிர்த்து போட்டியது பிஜேபி வரக்கூடாது சுயநலமா ஒண்ணு பண்ணிட்டு சந்தர்ப்பவாதத்துக்கு ஜனநாயகன்னு பேர் கொடுக்குறாங்க. காப்பாத்துறதா அது ஒரு வகையான சந்தர்ப்பவாதம். இப்ப உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லைன்னாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி பேரவையை கலைக்காமல் வைத்திருப்பதற்கு வேற ஒரு பேரும் இருக்கு. இந்த நாட்டுடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, நீங்களா திருப்பி திருப்பி இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு பிஜேபியுடைய மற்ற தலைவர்கள் பேசினது ஒரு டஜன் தலைவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபியோட சதீஷ் ஸ்டேட் பிரசிடென்ட் அதான் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க? அமைப்புன்னு சொல்லிட்டாரா? முயற்சி அதாவதுங்க வரட்டும். கேஜ்ரிவாலும் ட்ரை பண்ணியிருக்காரு. முதல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவரை ஆட்சிக்கு கூப்பிட்டு 49 நாள்ல வெளியில போன பிறகு ரிசைன் பண்ணிட்டு வெளியில போன பிறகு லோக்சபா தேர்தலில் தோல்வியுற்று டெல்லியில வந்துதான் நமக்கு ஆட்சி இருக்குங்கும் போது திரும்ப அவர் மக்களை கூட்டி நான் மக்கள்கிட்ட ரெஃபரண்டம் கேட்க போறேன், நான் திரும்ப ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் சப்போர்ட்டோட திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னரை பார்க்க போறேன்னு சொன்னார். ஆனா காங்கிரஸ் அந்த சமயத்தில் ஆட்சி அமைக்க நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் விலகினார். ஆக ஒவ்வொரு கட்சியும் தனக்கு இருக்கிற ஆப்ஷனை எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கு டெல்லியை பொறுத்த அளவில். இல்ல மக்கள் கிட்ட போவதோ மக்கள் கருத்து கேட்பதோ மீண்டும் நாங்க காங்கிரஸ் ஆதரவு பெற்று போகலாமான்னு கேட்கிறதோ வெளிப்படையா பகிரங்கமா ஜனநாயக செயல்பாடா இருக்கு. அது ரகசியமா கூப்பிட்டு உனக்கு இவ்வளவு பணம் தரேன் அவனுக்கு அவ்வளவு பணம் பேரம் பேசுறது ரெண்டும் ஒரே மாதிரியான முயற்சி. காங்கிரஸ் வீடியோ பேரத்தை நம்ம ஏத்துக்கிறோம், கிரெடிபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம்னா இதே ஆம் ஆத்மி எலெக்ஷனுக்கு முன்னால பணம் வாங்கியதாக வீடியோக்களும் வந்தது. அப்ப அதையும் நம்ம ஏத்துக்கணும். இல்ல அந்த எல்லா சொல்றோம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. எல்லா வீடியோக்களையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்க, சந்திக்க தயார்னு சொல்றோம். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.